திமுக அதிமுகவோட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தலாமா? வெல்கம் டு வாக்காள பெருமக்களே. திமுகவோட ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது அவங்க எந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் திமுக 184 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல திமுகவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். அதே மாதிரி லோயஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம் அப்படின்னா 1991 சட்டமன்ற தேர்தலில் தான் திமுகவோட லோயஸ்ட் ஸ்கோர் பதிவாகுது. திமுக சார்பில் ரெண்டு பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தர் கருணாநிதி, இன்னொருத்தர் பரிதி இளம்பழுதி. இதுல தோல்விக்கு பொறுப்பேற்று துரைமுகம் தொகுதியில ஜெயிச்ச கருணாநிதி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிடறாரு. அதனால அந்த சமயத்துல திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது பரிதி இளம்பழுதி மட்டும்தான். ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு பிறகு இந்த தேர்தல் நடந்ததுனால திமுகவுக்கு அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியும் அதிமுகவுக்கு அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சது. இதுல இருந்தே நாம அதிமுகவோட ஹையஸ்ட் ஸ்கோரையும் பார்த்தரலாம். ஏன்னா 1991 தேர்தலில் தான் அதிமுகவுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் கிடைக்குது. அந்த தேர்தலில் அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தல் அப்படிங்கிறதுனால அப்ப வீசின அனுதாபாலையில அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க. அதிமுக மட்டுமே 164 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே அதிமுகவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். அதே மாதிரி அதிமுகவோட லோயஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1996 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 4 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுகவோட லோயஸ்ட் ஸ்கோர் இதுதான். 91 to 96 காலகட்டத்தில் நடந்த ஜெயலலிதாவோட ஆட்சி மேல நிறைய புகார்கள் இருந்துச்சு. மக்கள் மத்தியில பெரிய அளவில் அதிருப்தி இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு குறைவான தொகுதிகளை அப்ப அதிமுக ஜெயிச்சாங்க. எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு விகடனோட யூடியூப் சேனலையும் சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்க.